அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. மோஸ்ட்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எக்ஸ்பெஷலி நீங்கள் ஏன் சவுதி அரேபியா சூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை தான் கேட்பாங்க. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் ஏன் எக்ஸ்பெஷலி சவுதி சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழ் அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த நர்சிங் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்டா நர்சிங் எடுத்தோம் அப்படின்னு இருந்தது. சரி நர்சிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுத்தமாக வில்லிங்கே இல்லை. நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மைண்ட் யோசிச்சுட்டே இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக வழக்கம் போல் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி இப்போதைக்கு இப்போது 1 வருஷமோ 2 வருஷமோ போயிட்டு ஜாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கோ, தொழிலை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா வேணான்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2021 நான் என்னுடைய பேச்சுலர் ஆஃப் டிகிரி பிஎஸ்சி ஆஃப் நர்சிங் முடித்தேன். 21 சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் ஐசியூவில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஜாயின் பண்ணி ஒரு 1 to 2 வீக்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்து திரும்ப அப்படியே டக்குன்னு ஸ்டாஃபாக போனோடனே அந்த கல்ச்சரே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மளை பெருசாக அந்தளவுக்கு யாரும் நம்மளை கண்டிக்க மாட்டாங்க. நம்மன்னு போவோம், நமக்கு இஷ்டப்பட்டால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு வருவோம். இல்லைனா நம்மளை எதுவும் இந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும், இங்கே உட்காந்து தான் ஆகணும், இந்த பேஷண்ட்டை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நம்மளை சொல்ல மாட்டாங்க. கிளாஸு ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போயிடும். பட் இதுவே அப்படியே நம்ம ஒர்க்குக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ நம்ம டியூட்டி டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கேயே தான் இருக்கணும். அந்த பேஷண்ட் எத்தனை பேஷண்ட் கொடுக்குறாங்களோ அத்தனை பேஷண்ட்டுக்கு நம்ம தான் அப்படின்னும் போது டோட்டலாக எனக்கு அப்படியே என்னடா அப்படின்னு இருந்தது. ஒரு கட்டத்தில் நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 2 days லீவ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணது தான். அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மைண்ட் யோசிச்சுது, என்னடா திரும்ப நர்சிங் நமக்கானது இல்லை போல், இது நமக்கு செட் ஆகாது போல், சரி வேறு ஏதாவது பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன லைஃப் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, லீவு கிடைக்கல, பத்தாத்துக்கு ஒரு சரியான சம்பளமும் கிடையாது, ஒரு ஒர்க்கும் வந்து ஒரு 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 ப்ளசண்ட்டாக கிடையாது, சென்னையில் தான் இருக்கும், பட்டு ஒரு நல்ல சேலரி இல்லைன்றதால நிறையா இடத்துக்கு நம்ம சுற்றி கூட பார்க்க முடியல, என்னடா வாழ்க்கை இப்படி போதேன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை நானும் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 4 மாதம் வீட்டுக்கு போயிட்டேன். ஓகேங்களா, ஒரு 4 மாதம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 month வீட்டுக்கு போயிட்டேன். இந்த 3 to 4 month வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராடுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து வீடு கட்டிட்டோம். சரியா, வீடு கட்டினோடனே கொஞ்சம் கடன் வாங்கி வீடு கட்டணும், கொஞ்சம் லோன் அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் பெருசாக கொஞ்சம் அந்த புரிதல் கிடையாது. ஓகேங்களா, அந்த கடன் அடைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. பட் அதே நேரத்தில் நர்சிங் போகக்கூடாது, நர்சிங் வேண்டாம், நமக்கு செட் ஆகாது போல், கடுப்பாக இருக்குது, சேலரி கம்மி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அதே நேரத்தில் வெளிநாடும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இருந்தது. ஒரு 1.5 வருஷம் வரைக்கும், ஐ மீன் அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 1.5 வருஷம் வரைக்கும். அந்த வருஷம் முடிக்க அந்த 2 வருஷம் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை வெளிநாடு போனால் தான் நம்ம கடனை அடைக்க முடியும் போல் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்தது. சரிடான்னு தோணி தொடங்கி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்து நினைக்கிறேன், லைக் யூகேக்கு தான் வந்து வேக்கன்சி நிறையா இருந்தது. நிறைய பேர் அங்கே தான் படிச்சுட்டும் இருந்தாங்க. நானும் ஓஐடி ஜாயின் பண்ணி ஆன்லைனில் ஜாயின் பண்ணி கிளாஸும் கொஞ்சம் போனோம். ஒரு 1.5-2 month கிட்ட கிளாஸ் போனால் ஓரளவுக்கு புரிஞ்சுது. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கவர்மெண்ட்டில் ஏதோ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க வேக்கன்சி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓஐடி ஈடி படித்தவங்க எல்லாருமே வேஸ்ட். அதுக்கப்புறம் வேறு கண்ட்ரி, அரப் கண்ட்ரிஸு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு இருந்தது. நான் தோணி தொலைங்கி ஸ்டார்ட் பண்ணால் இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்னு இருந்தது. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த 4 மாதம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இருக்கு. நம்ம ஒரு 10,000 15,000 வாங்கினாலும் நம்ம அந்த 4 மாதம் வீட்டில் உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த 10,000 15,000 சேலரி கிடைக்காது, யாருமே தரமாட்டாங்க. அப்போ தான் அந்த சேலரியோட அருமை எனக்கு புரிஞ்சுது. என்னடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா ஒரு 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு நம்மளுடைய நீடை நம்ம பார்த்துப்போம், வீட்டில் ஏதாவது கொடுப்போம். ஆனால் ஒரு 4 மாதம் வீட்டில் உட்காரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கும் நம்ம வீட்டில் கேட்குற மாதிரி இருக்கும், அவங்களுடைய தேவையும் நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாமல் இருக்கும். பத்தாத்துக்கு ஒரு பக்கம் கடன் வேற. என்னடா முட்டாள்தனமாக இவ்வளோ ஒரு முடிவு எடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ரைட்ரா, வேறு வழியே இல்லை, ஒரே ஆப்ஷன், ஒன்று கவர்மெண்ட் ஜாபில் போய் உட்காந்து நல்ல சேலரி வாங்கணும், இல்லையே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்.
கடன் இருக்க, பிஸ்னஸ் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் போகலான்னு பார்த்தா அது டைம் எடுக்கும், கொஞ்சம் நிறையா டைம் எடுத்து படிக்கணும். அந்த டைமும் நமக்கு இல்லை. இப்போதைக்கு கடன் அதிகமாயிடுச்சு. சரி உடனே எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெளிநாடு போனால் தான் ஒரே வழி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன், ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் காசு இல்லை. அப்புறம் திரும்ப வேலைக்கு போகணுமே, இதுனா ஒரு நாளில் நடக்கிற ப்ராசஸாக கண்டிப்பாக கிடையாது. ஒரு 5-6 மாதம் 7-8 மாதம் எடுத்துக்கும். சரி வா திரும்ப சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊர் சைடில் லோக்கல்லலாம் கேட்டால் 6000 7000 அப்படின்றாங்க சேல்ரி. தம்பி நீ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு போய் சிட்டியில் வேலை பாருப்பா, இங்கெல்லாம் வந்து லோக்கல் சைட்லலாம் வந்து நீ வேலைக்கு வந்தனா இவ்வளோதான். இங்கே ஜிஎன்எம் லோக்கலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல ட்ரைனிங்க்கு, அவங்கள வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிவிடுவோம், ஸ்டாஃப் கொஞ்சமாக இருக்காங்க, அதுவே போதும். உங்களுக்கு சேல்ரி கொடுக்குற அளவுக்குலாம் எங்களுக்கு இங்கே இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடையாதுப்பா இந்த சைடில் அப்படின்னாங்க. ஆடா பாவீங்களா அப்படின்னு ஆயிடுச்சு. திரும்ப சென்னைக்கு போயிட்டு ஒரு நியர்லி ஒரு 10 மந்த் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் தான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்துட்டேன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செக்டார் 2 இயர்ஸ் நான் இருந்த யூனிட்டு ரொம்ப பிஸியான யூனிட்டு, லீவ் கிடையாது, நல்லது கெட்டது எதுக்குமே ஊருக்கு போக முடியாதுன்றதால பயங்கரமாக வெக்ஸாக இருந்தது. சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்தேன். ஓகேங்களா, இதுதான் அந்த அந்த 4 மாதம் நிறைய விஷயம், எஸ்பெஷலி ஃபினான்ஸ் ரிலேட்டாக நிறையா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகல, சரி பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும். அந்த அதுக்கப்புறம் ஒரு 10 மந்த்தோ இல்லை 1 இயரோ எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக 3 இயர்ஸ் இருக்கும், நம்ம அப்ராடு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைடு எந்த கண்ட்ரி போகலாம், நமக்கு ஓஐடி இதுவாகிடுச்சு, சரி யூகேக்கு போக முடியாதுன்னு முடிவாயிடுச்சு, இப்போதைக்கு அது டைம் ஆகும். அப்போ எங்கே போகலான்னு பார்க்குறப்ப அரப் கண்ட்ரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அரப் கண்ட்ரி சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்பவே லிமிட்டட். ஒரு 5 மாதத்துலேருந்து 8 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். அமௌண்ட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். நமக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வேலையும் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு நமக்கு இந்த ப்ராசஸையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நியர்லி ஒரு 8 மாதம் கிட்ட ப்ராசஸ் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, அதுவும் இந்த அரப் கண்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது எஸ்பெஷலி நிறையா இந்த யுஏஇ இருக்குது. யுஏஇலே வந்து அபுதாபி தனியாக இருக்குது. எக்ஸாம் சொல்கிறேன் ஃபார் நர்சஸ். அண்ட் தென் சவுதி அரேபியா இருக்குது, கத்தார், ஓமன், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. பட் நான் எஸ்பெஷலி சவுதி அரேபியா ஏன் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராசஸ் பண்ணுறப்ப மற்ற கண்ட்ரி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. வேகன்சி ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, ரொம்பவே லிமிட்டடு. சரி நான் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி தான் வேகன்சி இருக்குன்னாங்க. சரி அப்போ சவுதிக்கே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா மேபி துபாய் கூட போயிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுதி ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்ப சரி நம்ம கொஞ்சம் பேசிக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுவோம்ல, சேலரி எப்படி இருக்குது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் எல்லாமே ஓகேவாக இருந்தது. பிகாஸ் சவுதியில் வந்து கவர்மெண்ட் ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ். இன்கேஸ் நீங்கள் 10 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரியை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 ஹவர்ஸுக்கு வந்து ஒரு 2800 சேலரி அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான சேலரி கொடுத்துருவாங்க. ஸ்பெஷலி சைட்டுக்கு போகிறோம், இண்டஸ்ட்ரியல் செக்டர்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேல் நர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக சைட் அலோவன்ஸும் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து கொஞ்சம் சேலரி பற்றின நான் விசாரித்தது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரிப்போம்ல, கொஞ்சம் அப்படியே ஒர்க் கல்ச்சராக நல்லா இருக்குமா, இந்த ரேசிசம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமான்னு கேட்போம். எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ யூரோப் சைடு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுற்றுற மாதிரி கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். சில கண்ட்ரிஸே நிறைய லைக் பார்க்ஸ் நிறையா இருக்கும். பட் இங்கே அரப் கண்ட்ரீஸில் வந்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நிறைய இந்த டெசர்ட்ஸ்லாம் இருக்குன்றதால, பட் இங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் மேட் நிறையா பார்க்ஸு கொஞ்சம் இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். பட் நம்ம 10 to 12 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம பார்க்குறதால நமக்கு பெருசாக டைமும் இருக்காது. கிடைக்கிற ஒரு நாள் லீவ்லையுமே கொஞ்சம் நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த ஒர்க் லைஃப் கல்ச்சரில் இங்கே சவுதியில் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாமா, நமக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமும் கிடைக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இங்கே சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா மற்ற அரப் கண்ட்ரிஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கும் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கான அந்த அவைலபிலிட்டியும் இருக்கட்டும், அதுக்கான சூழ்நிலையும் இங்கே இருக்குது. பத்தாத்துக்கு நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறதுக்குமே வந்து நிறையா ப்ராசஸுமே இங்கே பண்ணுறாங்க. ப்ளஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுமே இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 70,000 1 லட்சம் வரைக்கும் மினிமம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சவுதிக்கு நம்ம நாட்டிலேருந்து நர்சிங் வேலைக்கு வராங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு 70,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் ஃப்ரெஷருக்கு. இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் அப்படின்றது இங்கே பெருசாக கிடையவே கிடையாது. லைக் யூரோப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை கனடா அந்த மாதிரி யூஎஸ்ஏ இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கும். பட் சேலரி நிறையா சொல்லுவாங்க. பட் டேக்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். டேக்ஸ் போக தான் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். பட் அந்த அளவுக்கு அமௌண்ட் ஓரளவுக்கு கோரிலேட் பண்ணுற மாதிரி இங்கேயும் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிறவங்க, லைக் ஒரு 5 இயர்ஸ் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுடைய சேலரிலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. லைக் ஒரு 1.5 lakh
2 lakhs அந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவங்க. அண்ட் சவுதியில் நர்சிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ்லாம் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்னால் பொதுவாக நிறைய யூனிட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் கிளினிக்ஸ், நிறைய சின்ன சின்ன கிளினிக்ஸ் இருக்கும். அது எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் கிளினிக், கைனேக்காக இருக்கும், இல்லை மினி 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 லேபாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிளினிக்ஸ்லாம் இருக்கும், அங்கேயும் நிறையா வேகன்சி இருக்கும். இது இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா MOD, MOH இந்த மாதிரி செக்டர்ஸில் இருக்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் எஸ்பெஷலி ஃபார் மேல் ஸ்டாஃப்க்கு வந்து இருக்குது. அதில் நிறைய ஆன்ஷோர் ஆஃப்ஷோர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து போஸ்டிங் போடுவாங்க. எஸ்பெஷலி ஆன்ஷோர் ஆஃப்ஷோர்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சேலரி பேக்கேஜுமே அதிகமாக இருக்கும், சைட் அலோன்ஸுமே அதிகமாக இருக்கும், அங்கே நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். பட் இதுவே நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நிறையா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நிறையா பார்க்கலாம். பட் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. பட் அமௌண்ட் ஓரளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனால் பட் ஃபீமேல் நர்ஸ்க்கு வந்து இங்கே ஸ்கோப் பெருசாக கிடையாது இண்டஸ்ட்ரியில். பட் மேலுக்கு வந்து நிறையவே ஸ்கோப் இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வரும்போது நோட் பண்ண விஷயங்கள். ஓகேங்களா, ஐ மீன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால தான் நான் சவுதி சூஸ் பண்ணேன். எஸ்பெஷலி முக்கியமான ஒரு விஷயம் மணி. இங்கே வந்து யூஸ்வலாக சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கமடேஷனும் அவங்களே கம்பெனி சைடில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி. அப்புறம் ஒரு 80% ஆஃப் கம்பெனியில் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலன்னா அதை நம்ம குக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குமே நிறையா இடத்துல அலோவன்ஸுமே கொடுத்துருவாங்க. அப்படின் போது நமக்கு பெருசாக செலவு கிடையாது. நமக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறோம், சாப்பிட்றோம், ஏதாவது திங்ஸ் வாங்குகிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவே மினிமலான இருக்குதும், மினிமலான எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப மோசமான ரேட்டு, ஓவர் ரேட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய செலவுலாம் போக ஒரு 90Kவாவது அவங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ணலாம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காட்டி தான் எஸ்பெஷலி நான் சவுதி சூஸ் பண்ணது. மோஸ்ட்லி அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து சேலரி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் தான் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணது. எஸ்பெஷலி நான் இங்கே சவுதிக்கு வந்து அப்சர்வ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் 3 months எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பின் பண்ணுறேன், போயிட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் என்னுடைய பர்சனல் விஷயம் நிறையா சொல்லியிருப்பேன், என்னை பற்றி கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோன்றதால முழுக்க நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னைய மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தாட் வரலாம், அந்த மாதிரி டிசிஷன் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நான் இங்கே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பட்டிருக்கேன். அதனால் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது எஸ்பெஷலி நான் சவுதி சூஸ் பண்ணதுக்கான வீடியோ. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து சவுதி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நான் சும்மா ஒரு பேசிக்கான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி நான் கீழே வீடியோ லிங்க் பண்ணுறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் 3 months எக்ஸ்பீரியன்ஸ் இன் சவுதி. அதை பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து சவுதிக்கு தான் வரணும், அரப் கண்ட்ரிஸ் தான் வரணும் அப்படின்றது என்னுடைய கட்டாயம் கிடையாது. நான் வந்து ப்ரொமோட்டும் பண்ணலை. ஓகேங்களா, உங்களுக்கு எது வில்லிங்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நான் வந்ததுக்கு அரப் கண்ட்ரி சூஸ் பண்ணதுக்கு எனக்கு லோன் நிறையா இருந்தது. நான் வந்து இமிடியேட்டாக மூவ் பண்ணணும். அப்போ டைம் வந்து எனக்கு அரப் கண்ட்ரிஸ் ஓகே, எக்ஸாமும் ஓரளவுக்கு ஓகே, ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. இங்கே போனால் ஓரளவுக்கு சேவ் பண்ணலாம், அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கடன் அடைக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் வந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் பெருசாக வந்து லோன் கிடையாது, கடன் கிடையாது, கொஞ்சம் சேவிங்ஸ் தான் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சரில் ஏதாவது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஓகே, லைஃப் ஸ்டைலும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை மற்ற யூரோப் கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்ஸ் என்னன்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். கண்டிப்பாக தப்பே கிடையாது. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்லுவோன்னா, ஒன்ஸ் நீங்கள் அப்ராட் வாழ்க்கைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே கரெக்டான கண்ட்ரியை கரெக்டாக சூஸ் பண்ணி வந்துடுங்க. ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே திரும்ப வேறு எதுக்கு போகிறதுன்னு நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணலாம், நிறைய ட்ரை பண்ணலாம். பட் அது எல்லாருக்குமே வந்து 10ல் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு தான் வந்து அது பாசிட்டிவாக போகல சான்சஸ் இருக்குது. சம் ஃபேமிலி ஒகேஷன்ஸ் சுச்சுவேஷனால் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இங்கே வந்து சவுதிக்கு இருக்கேன், இங்கேருந்து நான் ஜெர்மனுக்கோ இல்லை யூகேக்கே போகலான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். இட் ஆல்சோ டேக் சம் டைம். ஓகேங்களா, திரும்ப நான் வந்து இங்கே என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஊருக்கு போயிட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வேலைக்கு போக மாட்டேனான்னு தெரியாது, கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஷார்ட் டைமாக வந்து சம்பாதிக்க போகிறீங்க, செட்டில் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவீங்க, இந்தியாவுக்கு போயிடுவீங்க, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போயிடுவீங்க அப்படின்னா ஓகே, அரப் கண்ட்ரிஸ் ஃபைன், பெட்டர், குட். ஓகேங்களா, குட் ஃபார் சேவிங் அண்ட் குட் ஃபார் பேயிங் லோன்ஸ்.
இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லாங் டைமாக லைஃப் நல்லா இருக்கணும், அங்கேயே போய் பிஆர் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடணும், ஊர் பக்கம்லாம் போகக்கூடாது, சும்மா வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தோன்னா அதோட சரி அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? மேபி எங்கே போனாலுமே நர்சிங் லைஃப் மாற போகிறது கிடையாது. எங்கே இருந்தாலுமே நம்மளுடைய நர்சிங் லைஃப் எங்கே போனாலுமே ஒரே வேலை தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? A to Z உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்னென்ன வேலை செய்வோம் நர்சிங்கில் அப்படின்னும் போது. எங்கெங்கெல்லாம் போய் யார்கிட்டலாம் கேட்போம், நிற்போம், திட்டு வாங்குவோம், ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. அது எங்கே போனாலும் அது மாறவே மாறாது. ஓகேங்களா? என்ன லைஃப் ஸ்டைலும் ஒர்க் கல்ச்சர் எப்படி சொல்கிறது, ஒர்க் கல்ச்சர் கொஞ்சம் மாறும். பட் நம்ம செய்கிற வேலை அப்படியே தான் இருக்கும். பட் அந்த கல்ச்சர் சொல்கிறேன், ஒர்க் கல்ச்சர் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாறும். கொஞ்சம் அந்த சேல்ரி இதெல்லாம் பேக்கேஜ்லாம் கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மாறுமே தவிர மற்றபடி நம்ம போய் நர்சிங் வேலை அப்படின்றது மாறுறது எங்கேயும் மாறாது. ஓகேங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழ் அப்படின்னு நம்மளோட சேனலை கட்டாயம் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நர்சிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஏதாவது நர்சிங் ஸ்பெஷலி உங்களுக்கு அப்ராட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை நர்சிங் ரிலேட்டட் ஏதாவது கண்டென்ட் வேணாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யூடியூப் கொஞ்சம் ஒர்க்குக்கும் போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் டைம் இல்லாததால் சரியாக வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்ப பெருசாக எடிட் பண்ணலனாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.